நேரம் கடந்து போகிறபடியினாலே உடனடியாக நான் தேவனுடைய செய்திக்கு நான் போகிறேன். இன்றைய நாளிலே கூட நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம்தான், கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அதை ஆண்டவர் விரும்புகிறார். இதை குறித்து தான் நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு நான் பேச போகிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் எதையும் நாங்கள் செய்யலாம். பாருங்கள், ஆமென். என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துக்கொண்டால் நான் ஊழியம் செய்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், ஜனங்களுக்கு என்னால் முடிந்த அளவு என்ன செய்கிறோம், நான் உதவி செய்கிறோம் இல்லையா? ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இவைகளை செய்து என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காவிட்டால், ஒப்பு கொடுக்காவிட்டால், ஆமென், அதிலே ஒரு பிரயோஜனம் இருக்காது இல்லையா? அதனால் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்தாலும், எதை நாங்கள் செய்தாலும் எங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் தேவனுக்கு. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் அவசியம். முதலிடம் அதுக்கு தான் பாருங்கள். ஆமென். அதனால் எங்களை அர்ப்பணித்து காரியங்களை செய்யும், ஊழியங்களை செய்யும் பொழுது, தசமபாக காணிக்கைகளை நாங்கள் கொடுக்கும் பொழுது, அது மட்டுமல்ல நாங்கள் உதவிகளை செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆமென். அதனாலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை முதலிலே நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள், எங்களை நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நாங்கள் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நேரம் கடந்து போகிறபடினாலே, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்கள், கிறிஸ்துவை குறித்து இப்படியா இப்போ எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்து தேவனுக்கு உகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். எங்களுடைய வாழ்க்கையும் அப்படியா இருக்கணும் பிரியமானவர்களே. நாங்கள் தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், எங்களை ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையே கிறிஸ்துவ வாழ்க்கை. நாங்கள் ஒப்பு கொடுக்காவிட்டால் நாங்கள் எதையுமே நாங்கள் செய்ய மாட்டோம். பாருங்கள், ஆண்டவருக்கு விருப்பமான காரியம் நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். அதனாலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்கிற, கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அடுத்த நாள் வாசிக்கலாம். மத்தேயு 23:23. நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 23:23 என்ன? மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். பாருங்கள், எப்படியாய் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மாயக்கார வேத பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் அவர் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன இந்த இடத்திலே சொல்கிறார்? அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்கள். ஆமென். அவர்கள் சகலவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் என்ன இருக்கவில்லை? அவர்களிடத்தில் இல்லாத ஒரு காரியம்தான் நாங்கள் வாசிக்கிறோம். அவர் சொல்றார், இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். அப்ப நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். நாங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும். ஆமென். ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் எங்கள் விசுவாசத்தையும் நீதியும் இரக்கத்தையும் நாங்கள் விட்டுவிடக்கூடாது. பாருங்கள், அதை ஆண்டவர் விரும்புகிறார். நாங்கள் ஒன்றை செய்யணும், மற்றொன்றையும் ஆண்டவருக்கு விருப்பமான காரியத்தையும் நாங்கள் செய்வது அவசியமாக இருக்கிறது. இன்று நாங்கள் யோசித்து பாருங்கள், இந்த வார்த்தையை ஆண்டவர் எங்களோடு கூட பேசினால் நாங்கள் என்ன பதில் நாங்கள் சொல்லுவோம்? ஆமென். நீங்கள் நல்லது பிள்ளைகளே, நீங்கள் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், உங்களிடத்தில் இரக்கம் இல்லையே, விசுவாசம் இல்லையே, இவைகள் உங்களிடத்திலே காணவில்லையே என்று ஆண்டவர் எங்களிடத்திலே கேட்பார். பாருங்க, அவர் விசேஷமாக சொல்கிற காரியம் தான், நியாய பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டீர்கள். நாங்கள் அப்படி இருக்க முடியாது. பாருங்கள்,
நாங்கள் கொடுக்கணும். அதே நேரத்தில் இப்படியான காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அது காணப்படுவது அவசியம். ஆமேன். அவர் சொல்கிற பிரகாரமாய் நீதி, இரக்கம், விசுவாசம் இவைகளை நாங்கள் விட்டுவிட முடியாது. பாருங்கள், இந்த அநேகர் அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே தசம பாகத்தை கொடுக்கிறார்கள். இவைகளை விற்ற ஒரு வாழ்க்கையை அநேகர் வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவைகளை விடக்கூடாது பிரியமானவர்களே. இரக்கம் எங்களுக்கு இருக்கணும், விசுவாசம், இரக்கம், நீதி, தேவ நீதி எங்களிடத்திலே காணப்பட வேண்டும். ஆமென். அதுதான் முக்கியமாக இருக்கிறது. அப்படி அவர்கள் செய்தபடினாலே ஆண்டவர் அவர்களிடத்திலே சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, அடுத்ததான் நாங்கள் கடந்து போவோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். இதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அது நான் முதலிலே சொல்ல பிரகாரமாய் நாங்கள் காணிக்கை தசமபாகங்கள் கொடுக்கலாம். நீதி, இரக்கம், விசுவாசத்தை நாங்கள் விடக்கூடாது என்று. நாங்கள் நீதி, இரக்கம், விசுவாசம் எங்களிடத்திலே இல்லாவிட்டால் தேவனிடத்திலே நாங்கள் தேவனுக்கு எங்களை அர்ப்பணித்த ஒரு பகுதி காணப்படாது. ரைட்? அதனாலே நாங்கள் ஒரு அர்ப்பணித்த பகுதி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீதியும் இரக்கமும் விசுவாசமும் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். இந்த இடத்திலே நாங்கள் வாசித்த இந்த பகுதியை நாங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இங்கு மல்கியா புத்தகத்திலே வாசித்த ஒரு பகுதி இருக்கிறது. இது எனக்கு மிகவும் வேதனை கொடுத்த ஒரு பகுதி. பாருங்கள், ஏன்னா இந்த உலகத்திலே அநேக சபைகளை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை தான் வாசிக்கிறார்கள். பாருங்கள், இன்று அநேக சபைகளிலே அநேகர் இது கூடுதலாய் வாசிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கொடுங்கள், 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 தங்களை கொடுங்கள் என்று சொல்கிறது குறைவாக இருக்கிறது. அப்படித்தானே? குறைவாக இருக்கிறது. இயேசுவை குறித்து பேசுவது குறைவாக இருக்கிறது. பாருங்கள், இயேசுவை குறித்து பேசுவது குறைவு. ஆனால் தசமபாகம் காணிக்கை குறித்து கூடுதலாய் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் சபைகள் அப்படி அல்ல. ஆமென். ஆனால் அநேக சபைகள் வெளியிடங்களில் பார்த்தா இதுதான் சொல்றாங்க. ரைட், கொடுங்க, உங்களுக்கு பிறந்த நாளைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். பாருங்க, எல்லாம் பணத்தை குறித்தே பேசிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். பணத்தை குறித்து பேசிக்கொண்டு இது கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, ஆமென். இன்று ஜனங்கள் இயேசுவை தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காதபடி பணத்தை கொடுத்து பணத்துக்கு பின்னே ஓடிக்கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. நாங்கள் பணத்தை கொடுத்தால் ஆண்டவர் கொடுப்பார் என்ற எண்ணத்தோடு கூட ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இப்படியாய் நாங்கள் ஓடிக்கொண்டு இருப்போமானால் எப்பொழுது எங்களை நாங்கள் அர்ப்பணித்து தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் நுழைவோம்? தேவன் வைத்திருக்கிற அவருடைய ஆவியும் பெரிதான மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-20 ஆண்டவர் செய்ய சொன்ன காரியத்தை நாங்கள் எப்பொழுது செய்வோம்? பிஸ்னஸ். மல்கியா புத்தகம் பிஸ்னஸா? இல்லை. ஆமென். அது ஒரு பிஸ்னஸ் இல்லை பிரியமானவர்களே. உங்களுக்கு தெரியுமா, சொல்லப்பட்டிருக்கிற அந்த மல்கியா புத்தகம், நான் இப்படி உங்களிடத்தில் கேட்கிறேன், ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். மல்கியா புத்தகத்தில் இருக்கிற தசமபாகம் ஆண்டவர் கொடுங்கள், வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் இடம் கொள்ளாதபடி உங்களை நான் ஆசீர்வதிப்பேனா இல்லையா என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னாரே. இந்த மல்கியா புத்தகத்தில் இருக்கிற இந்த காரியம் எங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகுமா? ஒரு கேள்வி உங்களிடத்திலே நான் கேட்கிறேன். நித்தியத்துக்கு இது எங்களை கொண்டு போகுமா? பிரியமானவர்களே, இந்த மல்கியா புத்தகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மல்கியா புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம்
ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. இந்த அவரால் பேசப்பட்ட, அவரால் கொடுக்கப்பட்ட அது பொய்யாகுமா? ஆண்டவர் பொய் பேசக்கூடிய அவர் மனிதரா? இல்லவே இல்லை. 100க்கு 100. ஆமென். நாங்கள் தசமபாகங்களை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அதில் எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லை. அவர் சொல்கிற ஆண்டவர், அதை செய்கிற ஆண்டவர். ஆனால் அநேக இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், சபைகளிலே, அநேக சபைகளை பார்க்கிறோம், ஓ நான் தசமபாகம் கொடுத்தேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆமென். நாங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அது எந்த விதமான ஒரு பிழையான காரியம் இல்லை. ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வாதம், அநேகரை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, தசமபாகம் காணிக்கை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதை நாங்கள் புரிந்து கொள்வது அவசியம். நாங்கள் தடை இல்லாதபடி, தடைகளை தாண்டி எங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பது அவசியம். அதற்காகத்தான் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் தசமபாகம் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய வாக்கு தத்தம், அதை ஆண்டவர் செய்வார். ஆனால் நாங்கள் ஒன்றை மறக்கிறோம், தசமபாகம் காணிக்கை கொடுப்பதினாலே எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா? நாங்கள் நித்தியத்துக்குள்ளே போக முடியுமா? அப்படியான அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. பிரியமானவர்களே, எங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது அவசியமாக இருக்கிறது. ஆமென். நாங்கள் தசமபாகம் காணிக்கை கொடுப்பது மட்டுமல்ல, எங்களை தேவனுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிப்பது அவசியமாக இருக்கிறது. ரைட். தசமபாகம் காணிக்கை கொடுத்து அதில் வருகிற ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் என்றால் ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டும்? அது பழைய ஏற்பாடு காலத்திலே சொல்லப்பட்ட காரியமே. ஏன் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாய் வந்து சிலுவிலே தன்னைத்தானே ஒப்புக் கொடுக்க வேண்டும், ஒரு பலியாக, ஒரு காணிக்கையாக? ஏன்? அதனாலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களிடத்தில் நான் விடுகிறேன், நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது, அவர் செல்வத்தாலும் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நாங்கள் தேவ ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக. ஆமென். இதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களை நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையாக இருக்கிறது, வாஞ்சியாக இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொண்டு காரியங்களை செய்யுங்கள், உங்களை அர்ப்பணியுங்கள். நாங்கள் தசமபாகம் கொடுக்கிறனாலே ஆண்டவர் ஆசீர்வாதம், ஓ போதும், இதை நாங்கள் பின்தொடர்வோம் என்று நினைக்காதபடி உங்களை இயேசுக்கு அர்ப்பணியுங்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னால், முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், சகலதும் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். ரைட். அதனாலே கண்டிப்பாய் தசமபாகம் நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது, ஆண்டவர் விருப்பமான ஒரு காரியமாக இருக்குது. அது மட்டும் பத்தாது, உங்களை நீங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு நான் சொல்றது? பாருங்க, கீழே வந்த பிறகு என்ன ஏசக்கூடாது. ஆமென். ரைட். நேரம் கடந்து போகிறபடினாலே ஒரு சிறு காரியத்தை நான் உங்களோடு இதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், யூதாஸ், ஆமென், அவர் காணிக்கை பையை வைத்துக் கொண்டு தான் இருந்தார். பாருங்க, நான் வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 4:6. டாக்டர் வாசிக்கலாமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 4:6. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். ஆமென். ஊழியத்துக்கு பணம் தேவை. ஆமென். ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும்படியாக தசமபாகம் காணிக்கைகளையும் என்னுடைய பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஆமென். ஆமென். அப்படி ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும்படியாக நாங்கள் தசமபாகம் காணிக்கைகளை கொண்டு வருவது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அது கொடுக்காம நாங்கள் வரக்கூடக்கூடாது. பாருங்க. ஆமென். என்ன ஆண்டவருடைய, ஏன்னா பணம் எங்களுக்கு அவசியம். ஊழியங்களை செய்ய லேசி இல்லை. நாங்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் ஊழியத்துக்கு எங்களுக்கு பணம் அவசியம். ஊழியத்திலே எங்களுக்கு பணம் தேவை.
ஆமென். பணம் இல்லாதபடி எங்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை வைத்து கொண்டார் பாருங்க. அவருக்கு சொல்ல, நீ இதெல்லாம் எடுக்காத, இந்த பணப்பையை சுமக்காதே என்று சொல்லவில்லை. ஆண்டவருக்கு தெரியும் பணத்தை வை. ஆமென். அதனாலே நாங்கள் தசமபாகம் காணிக்கை கண்டிப்பாக கொடுக்கணும். ஆமென். அதான் ஆண்டவர் விருப்பம். ரைட். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் யூதாஸ் காரியத்திலே தங்கியில்லாதபடி தன்னுடைய பிதாவிடத்திலே தங்கியிருந்தார். ஆமென். அதனாலே அநேக காரியங்களை அவரால் செய்ய முடிந்தது. பிரியமானவர்களே, நாங்கள் கொடுக்கும் பணத்தில் நாங்கள் தங்கியில்லாதபடி நாங்கள் ஆண்டவரிடத்திலே தங்கியிருப்பது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அநேக காரியங்களை எங்களால் செய்ய முடியும். ஆமென். அவர் எப்படியாய் தன்னுடைய பிதாவிடத்திலே தங்கியிருந்தாரோ, தன்னை அர்ப்பணித்து காணப்பட்டாரோ, அப்படி நாங்களும் காணப்படுவது அவசியம். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ஆமென். ஆனாலே உங்களுக்கு தெரியும், யூதாஸ் காரியத்தினுடைய காரியங்களை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அவன் பையை சுமக்கிற, பணப்பையை சுமக்கிற மனுஷன் மட்டுமல்ல, அதை போடக்கூடிய பணத்தை சுமக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். தெளிவாய் உங்களுக்கு வாசித்தால் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ரைட். நாங்கள் பணப்பையை சுமக்கிறவர்களாய் காணப்பட்டால், நாங்கள் போடுகிற அந்த பணத்தை நாங்கள் சுமக்கிறவர்களாய் காணப்பட்டால், ஆமென், நாங்களும் யூதாஸ் காரியத்தை போல இயேசுவை காட்டி கொடுக்கிறவர்களாய் தான் நாங்கள் காணப்படுவோம் பாருங்கள். பணத்துக்காக இதை நாங்கள் அறிந்து கொள்வது அவசியம். அவன் திருடன் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் கொடுக்கிற பணத்திலே பணத்தை சுமக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் இயேசுவை சுமக்கிறவர்கள். ஆமென். இயேசுவை நாங்கள் சுமக்கிற ஜனக்கூட்டமாய் காணப்படுவோமானால், நாங்கள் இயேசுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜனங்களாய் நாங்கள் காணப்படுவது அவசியம். எங்களை காணிக்கையாக, பலியாக, சுகந்த வாசனையாக எங்களை அர்ப்பணிப்பது அவசியம். பிரியமானவர்களே, அதை ஆண்டவர் விரும்புகிறார். எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வது அவசியம். எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வது அவசியம். நான் ஆண்டவரிடத்தில் துக்கமாக இருந்த பொழுது, இந்த மல்கியா புத்தகத்தை குறித்து நான் வேதனோடு கூட இருந்த பொழுது, சில காரியங்களை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதைத்தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். உங்கள் சபைகளிலே அநேக காரியங்கள் இருக்குது, ஊழியங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு சபைக்கு நான் போயிருந்த நேரத்திலே ஒரு பாஸ்டர் இடத்துல சொன்ன காரியம் தான், பிரதர், இந்த தசம்பா காணிக்கு கொடுக்குற அந்த நாளுக்கு ஜனங்க வருவாங்க, அதை கொடுப்பாங்க, போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க பாருங்கள். அப்படின்னு அவர் வேதனையோடு சொன்னார் பாருங்கள். ஏன்? பணத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் சபைக்கு என்னத்துக்கு வர்றது? ஒரு மாதத்துக்கு ஒரு தான் வருவாங்க பாருங்கள். ஒரு கிழமை தான் அவங்க வருவாங்க, அது ஞாயிற்றுக்கிழமை. அப்படி இருக்க முடியாது. ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது எங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை. ஆமென். எங்களுக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை. சரி, நான் ஒரு 5 நிமிடத்திலே நான் முடிக்கப் போகிறேன். ஆமென். ரைட். நான் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-5 மட்டும் வாசிப்போமா? அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கத்தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாயிருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ரைட். தேங்க்யூ டாக்டர். அப்போ இந்த இடத்துல நாங்கள் வாசித்த பகுதி தான் உங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் சபைகளிலே அநேக தடவை நாங்கள் வாசிக்கிறோம். ரைட். ஆனால் இதில் இருக்கிற ஒரு மறைந்து இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எங்களுக்கு புரியலை பாருங்கள். இவ்வளவு காலமும் அதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது இருந்தது பாருங்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த இடத்துல அந்த வார்த்தையினூடாக என்ன சொல்கிறார்? மகதீனா நாட்டு ஜனங்கள் தரித்திரர், ஏழைகள். ஆனாலும் ஆண்டவருக்கென்று வந்து அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் இல்லாமையிலும் அவர்கள் பணங்களை கொண்டு கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். பணத்தை அவர்கள் கொடுத்தார்கள், அப்படித்தானே? ஆமென். கஷ்டத்தில் கொடுத்தார்கள். ஏன்? ஆண்டவருக்காக, தன்னுடைய ஊழியத்துக்காக அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், பவுல் சொல்கிற ஒரு காரியம்தான், அவர்கள் கொடுத்தார்கள். பவுல் சொல்கிறார்,
மேலும் நாங்கள் நினைத்த மாத்திரம் கொடாமல், 5ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, மேலும் நாங்கள் நினைத்த மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். எங்களுடைய சபையை எது தெரியுமா எதிர்பார்க்கிறது? எங்களுடைய சபை, நான் பாஸ்டர் பேசினாலும் சரி, நாங்கள் ஒரு ஆவியாக இருக்கனாலும் நான் பேசுகிறேன். எங்களுடைய சபை எதை எதிர்பார்க்கிறது? முதலிலே உங்களை நீங்கள் அர்ப்பணித்து உங்கள் காணிக்கையும் தசம பாகம் கொடுக்க வேண்டும். இதைத்தான் சபை எதிர்பார்க்கிறது. நீங்கள் உங்களை அர்ப்பணிக்காதபடி உங்கள் காணிக்கையை கொண்டு வருகிறபடினாலே என்ன பிரயோஜனம்? ஆமென். என்ன பிரயோஜனம்? முதல் உங்களை அர்ப்பணியுங்கள். பவுல் சொல்கிறார், அவர்கள் முதலிலே தங்களை அர்ப்பணித்தார்கள், இரண்டாவதாக அவர்கள் காணிக்கை கொடுத்தார்கள், அதனாலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆமென். நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அது தேவனுக்கு உகந்ததா காணிக்கையாக இருக்கிறது. அது தேவனுடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறது. அதனாலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதனால் பிரியமானவர்களே, நாங்கள் என்னத்தை நான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், முதலிலே உங்களை ஒப்புக் கொடுங்கள், இரண்டாவதாக காணிக்கையை கொடுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியான காணிக்கையைத்தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், அப்படியான அவர்கள் தங்களை அர்ப்பணிக்காத ஒரு காணிக்கையை கொண்டு வந்திருந்தால் நான் விசுவாசிக்கிறேன் பவுல் அதை பெற்றிருக்க மாட்டார். ஆமென். ஆனால் தேவனுடைய சத்தியம் அவர்களுக்குள்ளே போகும் பொழுது முதலிலே தங்களை தாமே கொடுத்து காணிக்கையை இரண்டாவதாக அவர்கள் கொடுத்தார்கள். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருப்பாரானால் முதலிலே ஒப்பு கொடுத்து இந்த சபையிலே உங்களுடைய தசமபாகம் காணிக்கையும் கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.